டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு எமது இளைஞர்கள் தொடர்பான சில தெளிவூட்டலை ஏற்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். உண்மையில் எமது இளைஞர்கள் சில வகையான பண்பு ரீதியாக உந்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கின்றது. அவர்கள் பல்வேறு விடயங்களிலும் ஈடுபட முடியும். இருந்தாலும் எமது இளைஞர்கள் கேளிக்கை விளையாட்டுகள், தேவையில்லாத கொசிப்பிங், கலந்து உரையாடல்கள், ஒரு சிலர் போதை வஸ்து போன்றவற்றில் ஈடுபடுதல், ஒரு சிலர் சக பாடி பெண் பிள்ளைகளை சுற்றி சுற்றி வட்டமிடுதல், இவ்வாறு பல்வேறு விதமான பெறுமதியற்ற விடயங்களில். அடுத்தது ஒரு சிலர் ஆடை அணிதல், தங்களை அலங்காரப்படுத்தி கொண்டு தனது தந்தையின் மோட்டார் சைக்கிளை பெற்று கொண்டு ஊர்களுக்குள் சுற்றி திரிதல் போன்ற பெறுமதியற்ற விடயங்களில் அதிகமான இளைஞர்கள் ஈடுபடுகின்றோம். உண்மையில் அவை இளைஞர்களுக்குரிய அந்த டீனேஜ் கட்டிளமை பருவத்தில் நடைபெறும் ஒரு செயற்பாடாக இருந்தாலும் பெறுமதியான சில வேலைகளிலும் நாம் ஈடுபட வேண்டும். அது சம்பந்தமாகவும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் எதிலும் கஷ்டம் இல்லாமல் நாம் பயனடைய முடியாது. நிறைய கஷ்டங்களை அனுபவித்தால் தான் எமக்குரிய எதிர்காலத்தில் நல்ல நிலைமைகள், நல்ல பலன்கள் எமக்கு கிடைக்கும். எனவே இளைஞர்களே, நாம் யோசிக்க வேண்டும். நாம் அடுத்த இன்னொரு விடயம் இருக்கின்றது. நல்ல இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களிடம் அவசரமாக ஒரு தொழிலொன்றை பெற்றுக்கொள்ள, அவசரமாக ஒரு வருமான வழியை கண்டு கொள்ள மிக முக்கியமான ஒரு இயல்பு இன்று இளைஞர்களிடம் காணப்படும் ஒரு இயல்பு. ஒரு சாதாரண தரம், உயர்தரம் முடிவடைந்ததும் வருமான வழியை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு தான் முயற்சிக்கின்றார்கள். சிறிய ஒரு தொழிலாக இருந்தாலும் அதிலே தன்னை தக்க வைத்து வருமானம் உழைக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்களே ஒழிய, ஒரு நல்லதொரு ஒரு ஒரு கல்வி நிலையை அடைந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அமைதியாக பொறுமையாக இருந்து கற்று ஒரு உயர் தொழிலை அடைய வேண்டும், ஒரு உயர் தொழிலுக்காக நாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று யோசிப்பவர்கள் மிக குறைவு. ஒரு சிறிய தொழிலில் நீங்கள் 10 வருடங்கள் உழைப்பதும் ஒரு நல்ல ஒரு வருமானம் கூடிய, ஒரு சம்பளம் கூடிய ஒரு ஸ்கில்லாக நீங்கள் மாறி 2 வருடங்களில் அந்த பணத்தை உழைத்துக் கொள்ளலாம். எனவே அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருந்து ஒரு கல்வியை கற்று ஒரு தகமையாளராக மாறி நீங்கள் உழைக்க ஆரம்பிக்க வேண்டும். திடீரென உழைக்க ஆரம்பித்தால் நம்மிடம் தகமை இல்லை, நாம் ஒரு லேபர் ஸ்கில்லோடு தான் தொழில் செய்ய முடியும், லேபர் ஸ்கில்லோடு தான் வருமானம் உழைக்க முடியும். அது கூடுதலான வருமானமாக இருக்காது. அது உடல் உழைப்பை கூடுதலாக கொண்டிருக்கும், வருமானம் சம்பளத்தை குறைவாகத்தான் கொண்டிருக்கும். எனவே உழைப்பு, எமது ஸ்கில்லை பயன்படுத்தி, எமது நுழைஜை பயன்படுத்தி உழைப்பது குறைவான உழைப்பாக இருக்கும். அதற்குரிய இன்கம், அதற்குரிய சலரி அதிகமாக இருக்கும். எனவே அந்த நிலைக்கு நாம் தயார்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும். நாம் நேரத்தை, காலத்தை சில நேரம் அவற்றுக்கு செலவு செய்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு தகமையை பெற்று, தகமையின் ஊடாக ஒரு நல்ல தொழிலை பெற்று அதன் பின்னர் நாம் வருமானம் உழைக்கின்ற போது எமக்குரிய நிலைமைகள் மிகவும் நல்லதாக மாறும். வருமானம் உழைக்கலாம். நாமும் ஒரு சிறந்த பெறுமதியான ஒரு வெலுவபிள், ஒரு ஸ்மார்ட் பொடியாக, ஒரு திறன் மனிதனாக மாறலாம். அந்த திறன் மனிதத்துவம் எங்களுக்குள் இருப்பதால் அதிகமான நிறுவனங்கள் எம்மை இணைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இளைஞர்களே, இந்த சிறிய விடயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். அது சம்பந்தமாக பெற்றோரும் கண்காணிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஈடுபாட்டோடு, கூடுதலான ஈடுபாடும் கூடுதலான நேர காலத்தை செலவு செய்வதும் தங்களது எதிர்காலம் பற்றியதாக உங்களுக்கு அமைய வேண்டும். அது எதிர்காலத்திலே உங்களுக்கு நல்ல நிலையை உருவாக்கும். அதிகமான இந்த இளைஞர்கள் இந்த காலத்திலே இவ்வாறு கால நேரத்தை வீணடித்தவர்கள், பெண் பிள்ளைகளுக்காக நேரத்தை, காலத்தை செலவு செய்தவர்கள், மது போதை வஸ்துக்களுக்காக கால நேரத்தை செலவு செய்தவர்கள், விளையாட்டு கேளிக்கைகள், அடுத்தவர்களை பற்றி பேசி திரிதல் போன்றவற்றுக்கு நேரத்தை, காலத்தை செலவு செய்தவர்கள் பிற்காலத்திலே அதிகமாக கை செய்தப்பட்டு எங்களோடு பேசிக்கொண்டதையும் நாம் காண்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தால்தான் எதிர்காலத்திலே நல்ல ஒரு நிலையை, அமைதியாகவும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்வும் எமக்கு கிடைப்பதற்குரிய நிலைமை இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக மாணவர்களை சிந்தித்து கட்டாயமாக செயற்பட வேண்டும். இதற்குரிய சில தவிர்க்க வேண்டிய விடயங்களை இளைஞர்கள் தவிர்த்து, உட்படுத்தக்கூடிய விடயங்களை உட்படுத்தி எதிர்கால இலக்கோடு செயற்படும் போது ஒரு சிறந்த, ஒரு ஸ்மார்ட் யூத்தாக, ஒரு பெறுமதியான, ஒரு திறன் உள்ள ஒரு இளைஞனாக நாம் எல்லோரும் மாற முடியும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.